Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு சூப்பர் சவுண்டி சீரீஸ் டே 25. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெய்னர் கன்சல்டன்ட் ஃபௌசியா ஷம்ஸ். அவங்க எம்டி ஆஃப் மாஸ்டர் மைண்ட் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் அகாடமி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட், NLP கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர், கெரியர் கோச், ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங், இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருந்து அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். இவங்களோட அனுபவத்தையும் அறிவையும் நமக்காக அழகான கேரளத்து பைங்கிலி அவங்க அழகான தமிழ்ல ரொம்பவே இன்ஸ்பயர் பண்றதுக்கு, நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக்குறதுக்கு எஸ் லெட்ஸ் வெல்கம் வித் கிராண்ட் விர்ச்சுவல் அப்ளாஸ் மிஸ் ஃபௌசியா ஷம்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கேரளத்தில் நிന്നും உங்களுடைய அன்பார்ந்த ட்ரெய்னர் ஃபௌசியா பேசுகிறேன். நம்ம இப்போது நம்மளோட லைஃப் ஸ்கில் சூப்பர்பா ட்ரைனிங் போகுது. 25th நாள் தான் நம்ம ஒவ்வொரு பேரும் இருக்குது. நிறைய ட்ரைனர்ஸ் கோ ட்ரைனர்ஸ் உங்களுக்கு நிறைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்கி இருக்குது. ரொம்ப ஹாப்பினஸ் இந்த நிமிடத்தில் எனக்கு வருகிறேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் கலந்து கொள்வதற்கு ரொம்ப ஹாப்பினஸ். எனக்கு உங்களுக்கு தமிழ் பேச ரொம்ப ஆசை இருக்கிறதுனால தமிழ் தான் பேசுது. அதாவது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் தமிழ் பீப்புள் நிறைய இருக்கிறதுனால நான் என்ன பெஸ்டா தமிழ் ட்ரை பண்ண நினைக்கிறேன். உங்களை சப்போர்ட்டும் நான் கண்டிப்பா எக்ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நான் உங்களை மொழியால சொல்லி கொடுக்கும் போது நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னால பார்க்கிறேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல வாய்ப்பு கிடைச்சா என்ன லைஃபிலும் நிறைய வெற்றி எனக்கு நல்கிடுச்சா. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய ஹாப்பினஸ், நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் നൽക കാരണമായിടുച്ച നമ്മ അമ്പാർന്ന ബിലൗഡ് ഡോക്ടർ ഹുസൈൻ ബാഷ സാർക്കും എന്നെ മനമാർന്ന നന്ദികൾ தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த பவரான எனர்ஜெட்டிக்கான ப்ரோக்ராம் லீட் பண்ணுന്ന NIPR கோஆர்டினேட்டர்ஸ் கிதர் சிஸ்டர், நந்தினி மேம், ஜோன் ப்ரோ ஒவ்வொரு பேருக்கும் என்னை மனமார்ந்த நன்றிகள் രേഖപ്പെടുത്തുകയും இந்த நிமிடத்தில் இங்கே கலந்து கொள்வதற்குதா பார்ட்டிசிபென்ட்ஸிനും എന്നെ മനമാർന്ന നന്ദി தெரிவிச்சுக்கொண்டு ഇന്നത്തെ സെഷനിലോട്ട് நான் உங்களை ஒவ்வொரு பேருக்கும் விളിக்கிறேன். ஓகே, உங்க ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா ஒரு ஸ்மைலி போடுங்க, அப்போது எனக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வரும். Today, yeah, thank you so much. Today என்ன டாபிக் உங்களுக்கு தெரியுமா? நம்ம பேச போக டாபிக் என்ன தெரியுமா? சாட் பாக்ஸில் பாப்போம், போடுங்க. என்ன டாபிக்? நம்ம டாபிக் நான் பேச போகிற டாபிக் என்ன தெரியுது? யா, தேங்க்யூ சிஸ்டர். growth mindset. நம்ம இந்த இடத்தில் ஒவ்வொரு பேரும் இருக்கிறதும் இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால அதுல பெரிய தேங்க்ஸ் நம்ம சார்கிட்ட நான் சொல்லுகிறேன். நம்ம இந்த நிமிடத்தில் நிறைய நமக்கு டைம் இருந்தால் போதும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற டைம் தானே. ஃபேமிலி டைம், தென் ஸ்லீப்பிங் டைம் எல்லாம் இருக்கிற இந்த டைமில் உங்கள் இப்படி சூப்பர்பா இருக்கிறதுன்னு பெரிய காரணமாயிருக்குது நம்ம சார் தானே. அது growth mindset. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் சல்யூட் டு அவர் சார். என்ன டாபிக்கும் இதுதான் ஆயதுனால நான் பெரிய ஹாப்பினஸா அடைகிறேன். நமக்கு மைண்ட் செட் ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் என்ன சொல்ல தெரியுதா? வாட் இஸ் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்? உங்களுக்கு தெரியுது சாட் பாக்ஸில் போடுங்க.
யாரும் அமைதியா இருக்கு சாட் பாக்ஸ். யா, தேங்க்யூ. அதுதானே, இப்படிதான் நான் இருக்கும். என்னால சேஞ்ச் பண்ண முடியல. நான் இப்படிதானே. அது வந்து நம்ம லிமிட்டட் பிலீஃப்ஸ் தானே. நம்மளால கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி நம்மள யாராவது மைண்ட் செட் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம மைண்ட் செட் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரீசெண்டா ஒரு கேஸ் வந்துடுச்சு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 10th அண்ட் +2 ஃபுல் A+ வாங்கி இருக்குது. பட் அவங்க கிராஜுவேஷன் உடைஞ்சு போச்சு. கிராஜுவேஷன்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால ஜுவாலஜி டாபிக் சப்ஜெக்ட் எடுத்தது. அந்த ஸ்டூடெண்ட் அங்க இருக்க முடியல. 2 days அந்த கிளாஸ்ல அவங்க இருந்துச்சு. தென் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்லிடுச்சு, பொண்ணுன்னு அந்த இடத்தில் வர முடியல சொல்லிடுச்சு. அவங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு அங்கேயும் 2 months இருந்துச்சு. வந்து ரொம்ப வலி ஆயிடுச்சு, கிளாஸ் போகலாம், அழகிடுச்சுதான். நம்ம கன்சல்டேஷன் அங்க வந்துடுச்சு. அப்போதே அந்த பொண்ணு கேள்வி பண்ணிடுச்சு, என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்குது? உங்க கிளாஸ் டாப்பர் தானே, 10th டாப்பர், +2 டாப்பர், என்ன இஷ்யூ இருக்குது உங்களுக்கு? அவங்க சொல்லிடுச்சு, எனக்கு கிளாஸ் போக முடியல. என்ன காரணம் சொல்லுதுமா? சொல்லிய போது, எனக்கு பிசிக்ஸ் டஃப் தானே, அதுல வந்து மேக்ஸ் எனக்கு பிடிக்கல. அந்த டைம்ல அவங்களோட கேள்வி பண்ணிடுச்சு, உங்க ஜுவாலஜி தானே இருந்துச்சு, இப்போது என்னத்தினே உங்க பிசிக்ஸோட சேஞ்ச் பண்ணிடுச்சு கேள்வி பண்ணிய போது அவங்க சொல்லிடுச்சு, எனக்கு அங்கேயும் இருக்க முடியல. அப்போது என்ன அவங்க மைண்ட் செட்? ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நம்ம எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தில் நமக்கு நம்பிக்கை வேணும். 10th +2 எல்லாம் வந்து நம்ம சர்க்கிள் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து என்ன நினைச்சா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்தில் இருக்காது, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இஷ்யூ தானே. தென் வந்து நம்பிக்கை இல்ல, மேத்ஸ் டஃப் தானே சொல்லிடுச்சுதான் மைண்ட் செட்ல அப்படி அச்சட்டி இருக்குது. நான் சொல்லி உங்களால சூப்பரா பண்ண முடியும். உங்கள் நிறைய வெற்றி உங்கள் லைஃப்ல வந்து இருக்குது. அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க சொல்லிடுச்ச போது அந்த பொண்ணு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி என் தெராப்பி பண்ணிடுச்ச போது அந்த பொண்ணு கண்ட இஷ்யூ என்னன்னு வச்சாலே, அவங்க ஃபேமிலி இஷ்யூ தானே, ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. +2 முடிஞ்ச பிறகு ஃபேமிலி ப்ராப்ளம் ஆயிடுச்சதுனால அந்த வழி தானே இந்த பொண்ணு இஷ்யூ, அது மேத்ஸ் கிடையாது. அப்போதே அந்த இடத்தில் நம்ம ரெடி பண்ணணும். நமக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணாம, நமக்கு பிரைம் கோல் இருக்குல்ல, அங்கே ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு பண்ணும்போது நிறைய வெற்றி தான் வரும். அப்படி அவங்கள டியூன் பண்ணி ஃபேமிலிக்கும் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு இப்போது கிளாஸ் டாப்பரா இருக்குது. அது அவங்கள என்கிட்ட சொல்லும் போது பெரிய மகிழ்ச்சி தானே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு growth மைண்ட் செட் பார்க்கலாம். growth மைண்ட் செட் சொல்லும் போது என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? சொல்லுங்க பாப்போம், டைம் போகுது. What is growth mindset? What do you mean by growth mindset? Yeah, super. Accept and do next. என்னால கத்துக்க முடியும், என்னால மேக்ஸிமம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கும் நான் பெரிய எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தானே. எனக்கு ரீசெண்டா MDCC எக்ஸாம் வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி MDCC எக்ஸாம் 15th பேட்ச் முடிஞ்சு, 3rd ரேங்க் ஹோல்டர் வித் 90 மார்க்ஸ். நான் எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைச்சு நான் மீண்டும் அங்கே ரிப்பீட்டரா வந்துடுச்சு. எக்ஸாம் சூப்பரா பண்ண நினைச்சு அந்த டைம்ல தான் எனக்கு வலி. என்ன வலி? மைண்ட் வலி கிடையாது, மைண்ட் எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன லெக் போய் போத் லெக்கும் போயிடுச்சு. அது வந்து ஃப்ராக்சர், லெஃப்ட் லெக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ரைட் லெக் வந்து மூளையில் உள்ள வெயின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் என்ன லெக்ல ஜாயின் வந்து போயிடுச்சு. பட் நான் அது வந்து ஏத்துக்க முடியல. அது ஏத்துக்க முடிச்சால் எனக்கு டாப்பரா வர முடியல. இந்த சான்ஸ் எனக்கு பெஸ்ட் சான்ஸ் தானே.
பட் என் ஃபேமிலி எனக்கிட்ட சொல்லி உங்களால பண்ண முடியும், நெக்ஸ்ட் பண்ணலாம். பட் எனக்கு அது வந்து என்ன மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணல. நினைச்சா எனக்கு பெஸ்ட் தான் கிடைக்கணும், இந்த சேலஞ்சு தான் எனக்கு பெரிய சான்ஸ். நான் அந்த இடத்தில் பெருசா பண்ணிடுச்சு. நம்ம கிளாஸ்ல சூப்பர்பா கன்சிஸ்டண்டா பாக்குது, ஒர்க் பண்ணது. பட் எனக்கு ரிவைஸ் பண்ணலாம் சார், கிளாஸ்ல கூட ரிவைஸ் பண்ண முடியாது. ரொம்ப வலி தானே, ரொம்ப மூளையிலுள்ள வெயின் ஆகும்போது உங்களுக்கும் தெரியாயிருக்கும், ரொம்ப பெயின் வந்துடுச்சு. நான் என்னால கண்டிப்பா முடியும் நினைச்சுதான் ஓடி இருக்குது, என்ன மைண்ட் ஓடி இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி டியூஸ்டே நான் என்ன மைண்ட் சொல்லிடுச்சு, இந்த வலி உங்களுக்கு வலி இப்போது வலியா இருந்தால் லைஃப் லாங்கா வலி இருக்கும், அதனால உங்களை பேண்டேஜ் உங்கள் ரிமூவ் பண்ணுங்க. அப்படி யாரும் சொல்லிச்சு கேட்காம அந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிடுச்சு. கிளாஸ் பவரா 2 days தூங்காம நான் பவரா அட்டென்ட் பண்ணி வித்தின் 7 minutes 45 minutes இருக்கு எக்ஸாம்ல. பட் வித்தின் 7 minutes எக்ஸாம் பவரா சூப்பர்வா பண்ணிடுச்சு. செகண்ட் ரேங்க் ஹோல்டர் ஆயிடுச்சு வித் 94 marks. அது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி தானே. என்ன வச்சால் இந்த வழி இருந்துட்டு அப்படி என்னால முடியும், கண்டிப்பா ஒவ்வொரு பேருக்கும் பண்ண முடியும். இது இந்த வழி ஒன்றும் வழியா கிடையாது. பெயின் வித் பிளஷர் சொல்லல, இந்த பெயின் வரும்போது நான் இந்த இடத்தில் ஆங்கர் பண்ணிடுச்சு. எனக்கு கிடைச்ச அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், அப்ரிசியேஷன், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் கிட்ட கிடைச்ச அவார்ட்ஸ், ஃபேமிலிக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் எல்லாம் நான் என்ன மைண்டில் கொண்டு வந்துடுச்சு. ஹாப்பியா பவரா பண்ணிடுச்சு. அங்க இன்டர்ன்ஷிப்ல இந்த வழி வச்சுட்டு நம்ம சாரு கைகள் இருந்தும் நான் அந்த ரிவார்டு வாங்கிடுச்சு. அதுவும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருக்குது, என்ன அந்த டைம்ல சுச்சுவேஷன்களை பார்த்துருக்குது. ஒன் டே எனக்கு பெரிய வழி ஆயிடுச்சு. அந்த ட்ரைனிங் நான் வெளியே போயிடுச்சு. பட் அந்த ரூமிலும் எனக்கு உட்கார வைக்க முடியல. எனக்கு சூப்பர் மாஸ்டர் பண்ணணும் அந்த ஆசை தான். அந்த ஆசையினாலே இந்த வலி போத் லெக்லும் பேண்டேஜ் பண்ணிடுச்சாங்க, இதை வந்துடுச்சு. அந்த வலி ஒன்றும் விஷயம் கிடையாது பார்க்காமல், அது வந்து என்ன லைஃப்ல பெரிய கோலா நான் அச்சீவ் பண்ணிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருന്നത് உங்க லைஃப்லும் இது போல் ஏதாவது வலி இருக்கும். அந்த வலியா பார்க்காமல் உங்கள் சூப்பர்பா பண்ணும்போது உங்க லைஃப்ல நிறைய வெற்றி தான் வரும். நமக்கு லைஃப்ல வருந்த வலி நமக்கு பெரிய சான்சஸ் தானே. அந்த சான்சஸ் வந்து உங்கள் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவா சொல்லியவங்க ஒவ்வொரு பேரும் உங்களை கூட உங்களுக்கு சல்யூட் பண்ணிடுச்சு, உங்களை கூட தான் இருக்கும். நான் தான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேமாஸ் ஈகிள் லைஃபும் அப்படித்தானே. ஈகிள் சின்ன இடத்துல ஜஸ்ட் மற்ற பறவைகள் கூட பறக்காது, அது எப்போதும் உயரத்தில் பறக்கும். அப்படிதான் நம்ம மைண்ட் செட் வேணும். நம்ம எப்போதும் உயரத்தில் பறந்துடும் போதுதான் நமக்கு வெற்றி தான் வரும். நம்ம சின்ன ஆசை இருந்தால் சின்ன அந்த இடத்தில் தான் இருக்கும். அது வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட். മലയാളത്തിൽ ഒരു പ്രോവർബ് ഇരിക്ക്, കുന്നോളം ആഗ്രഹിച്ചാലേ കുന്നുകുരോളം உங்களுக்கு നേടാൻ കഴിയും. കുന്നോളം ആഗ്രഹിച്ചാൽ നമ്മൾ பெருசா ஆகிரகிச்சால நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் நம்மளால அடைய முடியும். அப்படி சின்ன சின்ன ஆசை அடைஞ்சு முடிச்சுதான் ஒவ்வொரு வெற்றியாளர்களும் இந்த இடத்தில் சூப்பர்பா இருக்குது. ஒவ்வொரு பேரும் ஜீரோவில் நின்று ஹீரோயா வந்து இருக்குது. நம்ம அவங்களை பார்க்கும்போது, அவங்களை பேச, அவங்க ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க அப்படிதான் பிறந்தது பார்க்குது. பட் அப்படி கிடையாது, அவங்களுக்கும் நிறைய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க வெற்றி பார்த்துதான் போயதுனால நிறைய சம்பாதிக்க முடியுது, நிறைய ஹாப்பினஸ் கிடைச்சது, நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சார் தானே. நம்ம சார் நிறைய நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிடுச்சு. சார் நிறைய படிப்பு சாருக்கு இருக்கு. இப்போது சார் படிக்குது. சார் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடும். நம்மளும் வெற்றி தான் பார்த்து போகும். நம்ம அந்த சேலஞ்சஸ் பார்க்கல.
என்னால முடியும், கண்டிப்பா முடியும் சார். ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் பார்க்கும்போது அது என்னால எப்படி முடியும்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு ட்ரை பண்ணோம். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அது நான் பார்க்கவே இல்லை. எனக்கு எப்படி அங்க ரீச் ஆயிடும் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்னால பார்க்கறதுனால நான் 3 times மாஸ்டர் பிராக்டிஷனர் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் டைம் போகலான்னு அப்படி சொல்லி இருக்குது. உங்களை நிறைய பண்ணிடுச்சு, இனி என்ன உங்க சர்டிபிகேட்ஸ் பண்ணும், அது வந்து எக்ஸிபிஷனை வைக்கலாம்னு சொல்லிடுச்சு கிட்டிங்கால. பட் இப்போது என்ன மைண்ட் சொல்லுது, இங்க சார் கேரளா கோஆர்டினேஷன் ஒரு ப்ரோக்ராம் வந்துடுச்சு. அந்த டைம் என் கோஆர்டினேஷன் பண்ணிய போதுதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் കൂടുതൽ நிறைய challenges ஃபேஸ் பண்ண கோஆர்டினேஷன் டீம். அப்போது நான் நினைச்சேன் நெக்ஸ்ட் டைம் நான் கோஆர்டினேட்டர் அங்க வராம கண்டிப்பா உங்களுக்கு துவா வேணும், கண்டிப்பா நான் அங்க ரீச் ஆயிடும். அதான் என்னையும் ஆசை. நிறைய மக்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும், நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கணும், நம்ம கூட உள்ளவங்களுக்கும் நம்மள பாசிட்டிவா கொடுக்கணும். நம்ம படிப்பு நமக்கு மட்டும் இருக்காது, அது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும் போது, அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் போது, அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கும் போது நிறைய ஹாப்பினஸ் நமக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் சொல்லி தரலாம். என்னன்னு வச்சு க்ரோத் மைண்ட் செட் பண்ணுவான். 5 டிப்ஸ் சொல்லி தரலாம். சேலஞ்சஸ், ஃபர்ஸ்ட் ஒன், சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுங்க. என்ன சோதனை உங்களுக்கு இருந்தாலும் அது அவாய்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணுங்க. என்ன இஷ்யூ இருந்தாலும் அது ஃபேஸ் இட். நம்ம சிபிடி படிச்சிருக்கோம், எக்ஸ்போஷர் தெராப்பி. நமக்கு என்ன பயம் இருந்தாலும் அது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அந்த இடத்தில் மாஸ்டர் ஆயிடும். நம்ம அது அவாய்ட் பண்ணிடுச்சு, நம்ம அந்த இடத்தில் எப்படி நம்மளால சாதிக்க முடியும்? அப்போது என்ன தடை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களால நிறைய வெற்றி உங்களுக்கு வர முடியும். தென் வந்து மிஸ்டேக்ஸ்ல கத்து கொடுங்க. மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு பெரிய டீச்சர். மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்மள எப்படி வாழ்க்கை ஹாப்பியா வர முடியும்? நம்ம ஃபுல்லா ஹாப்பியா அந்த இடத்துல இருக்கும்போது, ஒரே இடத்துல இருக்கும்போது நமக்கு ஹாப்பினஸ் கிடையாது. இது வந்து சேம் எக்ஸாம்பிள், மட்ராஸ் கோர்ட்ல ஒரு வைஃப் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பெட்டிஷன் வச்சால் அவங்க டிவோர்ஸ் பண்ணணும். என்ன கேஸ் உங்களுக்கு கேட்கும்போது சிரிப்பு வரும். அவங்க லைஃப்ல எப்போதும் ஹாப்பினஸ் தானே, ப்ராப்ளம் இருக்காது. அது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போது அவங்க சொல்லி இருக்கிறது டிவோர்ஸ் பண்ணணும். அதுவும் அப்போது நம்மள எப்போதும் நினைக்கும், எனக்கு ஹாப்பினஸ் இல்ல, ஹாப்பினஸ் இல்ல, ஹாப்பினஸ் இல்ல. ஹாப்பினஸ் எப்போது இருக்கும் போதும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கல. கொஞ்சம் வலி வரும்போது ஹாப்பினஸ், வலி வந்துடுச்சு ஹாப்பினஸ் வரும்போது தான் நமக்கு பெரிய வெற்றி வரும், பெரிய சந்தோஷம் வரும், பெரிய அம்பு வரும். நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஆயாலும் சின்ன வருத்தம் வந்துடுச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு அம்பு வரல, அதுதான் பெரிய சந்தோஷமா நம்ம பார்க்குது. நம்ம நிறைய ஃபேமிலி கிட்டும் நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம ஹாப்பியா பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஃபோர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம எஃபோர்ட் எப்படி கொடுக்குதா அப்படிதான் நம்ம வெற்றி வரும். நமக்கு நிறைய டேலண்ட் இருந்தாலும் எஃபோர்ட் கொடுக்காமல் நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து ஆமை முயலும் பந்தயம் தெரியுமா? அதில் வந்து முயல் வந்து சூப்பரா பண்ணிடுச்சு, அது வந்து மிடில் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆமை சின்ன சின்ன ஸ்டெப்பா போயிடுச்சு, வெற்றி அவங்க ரிசீவ் பண்ணிடுச்சு. அப்படித்தானே நம்ம லைஃப்லும் சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் பண்ணிடுங்க. அது நம்ம எல்லாம் பண்ண நினைச்சு வைக்கும்போது நம்ம அந்த இடத்தில் என்ன டேலண்ட் இருந்தாலும் நம்மளால அடைய முடியல. அப்படி யாருமே வெற்றியால வரல. ஒவ்வொரு பேரும் சின்ன சின்ன ஸ்டெப்பா பண்ணிடுச்சுதான் இந்த வேர்ல்டு கான்கர் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வச்சு என்னால முடியல, அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எப்படி இருக்கும்? என்னால கத்துக்கலாம், நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி பாசிட்டிவ் சொல்லும் போது நமக்கு நிறைய பண்ண முடியும். என்னால முடியல என்ன மைண்ட் செட்டோட இருக்கும்போது நம்மளால பண்ணவே முடியல, இந்த லைஃப்லயே ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபிஃப்த் வந்து
நம்ம சரௌண்டிங் பீப்புள் வந்து நிறைய லேர்னிங் பண்ணுறவங்களா இருக்குதா, இன்ஸ்பைரிங் பீப்புளா இருக்குதா, பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுன பீப்புளும் மட்டும்தான் நம்ம கூட இருக்குங்க. ஜஸ்ட் லைக் அவர் மென்டர்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம சர்க்கிள் நம்ம செக் பண்ணணும், எப்போதும் செக் பண்ணணும். நெகட்டிவா யாரா இருக்குவானுங்களும் அவங்களுக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுங்க. அவங்க நம்ம தப்பா சொல்லாத, அவங்களையும் மோட்டிவேஷன் பண்ணிடுச்சு நம்ம இடத்திலோட்டு கொண்டு வர முடியும். 6th வந்து கிராட்டிடியூட் சொல்லி கொடுங்க. அதுபோல் வந்து forgive பண்ணுங்க. நமக்கு யார் என்ன பண்ணிடுச்சாலும், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தந்துடுச்சாலும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஒரு சின்ன வார்த்தை போதும் அவங்க லைஃப் ஹாப்பியா மாற முடியும். நமக்கும் மகிழ்ச்சி தானே தேங்க்யூ சொல்லும் போது. என்ன அதுவும் நமக்கு கத்து கொடுத்தது நம்ம சார் தானே. சார் எப்போதும் தேங்க்யூ சொல்ல, அது நம்ம லைஃப் நம்மள இப்போது சூப்பரா பண்ணுனது அல்ஹம்துலில்லாஹ். தென் வந்து forgive பண்ணுங்க. யாருக்கிட்டும் வருத்தமே நமக்கு வேணாம். வருத்தம் இருக்கும் போது நம்ம பர்சனாலிட்டியும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால யாரோடும் வருத்தம் வேண்டாம், யாருக்கிட்டும் நெகட்டிவா சொல்லவும் வேண்டாம். ஒவ்வொரு பேருக்கும் அம்மாக 5 லவ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்குது. வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், பிசிக்கல் டச், கிஃப்டிங், தென் வந்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்டாயாலும் ஃபேமிலி கிட்டாயாலும் யாருக்கிட்டாயாலும் நமக்கு பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய ஹாப்பினஸ், அவங்களுக்கும் நிறைய ஹாப்பினஸ்ஸா. எப்படி நெகட்டிவா இருந்த பீப்புள் வந்து பாசிட்டிவா நம்ம கூட தான் இருக்கும். அது வந்து எனக்கு என் லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிவிக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தெராப்பி உங்களுக்கு பாசிட்டிவா பூஸ்டிங்கா தெராப்பி சொல்லி கொடுக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு பேரும் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். உங்களால வீடியோ வர முடியாதெങ്കിൽ வீடியோ வரீங்க. ஓகே, உங்கள் கைகள் உங்க ஹேட்டில் இப்படி டச் பண்ணுங்க. வீடியோ வர முடியும்னவங்க வீடியோ வந்துடுச்சு. உங்களை வாய்ஸும் பவரா சொல்லிடும் போது இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பவரா வந்துடும், நமக்கும் வந்து பவரா இருக்கும். அதனால நான் உங்களோட சொல்லுന്നത്, வீடியோ ஓப்பன் பண்ண முடியும், வீடியோ ஓப்பன் பண்ணுங்க, வாய்ஸ் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். 3 தடை உங்கள் மூச்சு எடுத்து விடுங்க. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. நான் உங்களுக்கு கொஞ்சம் அஃபர்மேஷன் சொல்லி தரலாம். அது உங்கள் கேட்டு அப்படியா சொல்லி பவரா எனர்ஜெட்டிக்கா பூஸ்டிங்கா திரும்பி வரீங்க. I am stronger than my failures. I am stronger than my failures. Failure is fuel, not fear. Like eagle, நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். லைக் ஈகிள், நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். லைக் எவரெஸ்ட் கிளைம்பர், நான் சமிட் ரீச் பண்றேன். லைக் எவரெஸ்ட் கிளைம்பர், நான் சமிட் ரீச் பண்றேன். உங்களை பாடி ஃபுல்லாக ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா பூஸ்டிங்கா கூஸ் பம்ப்ஸா உங்களுக்கு ஃபீல் பண்ணும். பவரா இருக்கும். இந்த தெரப்பி சூப்பரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்படி பிடிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்படி பிடிச்சு, இது வந்து வின்னிங் சைன். இப்படி பிடிச்சு, ஐ கேன், ஐ வில் டூ மை பெஸ்ட், we will achieve together. I can, I will do my best, we will achieve together. Thank you.
தேங்க்யூ ஸோ மச் இந்த சிஸ்டர். இடத்தில் எனக்கு இப்படி என்ன ஒவ்வொரு ഫ്രണ്ട്സുക്കും കോ-ട്രെയിനേഴ്സുക്കും ട്രാൻസ്ഫോർമേഷൻ നൽകാൻ വായ്പ നൽകിച്ച എന്നെ ബിലവഡ് മെന്റർ டாக்டர் ஹுசைன் பாஷா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுபோல் வந்து இந்த பவர்ஃபுல்லா சூப்பர் 70 ப்ரோக்ராம் கொண்டு போகுന്ന கிதா சிஸ்டர், நந்தினி சிஸ்டர் அண்ட் ஜான் ப்ரோ, உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து இங்கே பவரா எனர்ஜெட்டிக்கா இருந்தா என்ன பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு அடுத்த பயணிப்பில் நம்ம தொடர்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களை பேக்குக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எஸ், ஆல்ரெடி ஃபீட்பேக்ஸ் அதிர விடுறாங்க சேட் பாக்ஸில், நீங்களே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்கள் அழகான தமிழில் எப்படி growth மைண்ட் செட், என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. யாருக்கும் எந்த தேங்க்யூ கஷ்டமும் சிஸ். தெரியும் லாங்குவேஜ்லையும். உங்களோட கான்ஃபிடென்ட் மாதிரியே உங்கள் தமிழும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் ஃபுல் டைம் நீங்கள் பேசி நாங்கள் பார்க்குறோம் ஃபுல் தமிழில். தேங்க்யூ சிஸ்டர். ஃபுல்லா ஓகே, பிஸியா இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் என்னால பண்ண முடியும்னு நினைச்சு பண்ணிடுச்சுமா. தேங்க்யூ. சூப்பர், கிரேட். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இஸ் தேர் எனிஒன் ஃபீட்பேக் கொடுக்குற? டூ பீப்புள் யூ கேன் ஹேண்ட் ரைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், ஸ்டார்டிங்ல உங்க தமிழ் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் போக போக சூப்பரா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ ரொம்ப சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதோட வந்து இந்த growth மைண்ட் செட்ல வந்து நீங்க உங்களோட லைஃபையும் வந்து எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் தந்திக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேம், ஒரு ரியல் அயன் லேடியை வந்து லைவா பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் ஜஸாக்கல்லா ஹைரா. உங்களோட பர்சனல் லைஃபையும் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு இதுவும் கூட ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. இதே மாதிரி நிறைய சக்சஸ் இன்ஷால்லா உங்களோட லைஃப்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நல்லாட்ட துவா செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களோட தமிழும் கூட ஸ்ரீலங்கால இருந்தாலும் கூட இதெல்லாம் புரியுற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எடுத்து காட்டின விதமாகட்டும், அதே நேரம் கடைசி வரைக்கும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட ரொம்ப அழகா ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க யூஸ் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லா ஹைரா மேம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். அவங்களோட வாய்ஸும் நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க எங்களோட இதெல்லாம் சொல்லி தந்து எங்களோட எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும் எங்களுக்கும் சில சில விஷயங்கள் நடந்துச்சு. அதனால இப்போ இதே மாதிரியும் சந்தலா இது பண்ணி பார்க்க போக்குல உங்களோட இது நல்லா இருக்குது. அந்த இதுல உள்ள இன்னும் நீங்க சொல்ற மாதிரி நடந்து கொண்டா இன்னும் இன்னும் எங்களும் முன்னேற்றம் ஆகுறதுக்கு வழிக்கு நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்க. அந்த இந்த சோமிலாமே அந்த சிக் டைம்லயும் நீங்க இந்த படிக்கணும், இந்த 2 நாள்ல இப்படி ஆகணும் வைக்கணும், நீங்க அந்த வழியை மறந்துட்டு அந்த படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயம் சரியா இம்பார்ட்டன்ட் நம்ம மனசின் நல்ல டச்சாவே நல்ல இதோண்டா இருக்குது. அந்த காரணமே பெரிய ஒரு விஷயம் உண்டா இருக்குது. மிச்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க டீச்சிங் பண்ணது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த லெக்சர். தேங்க்யூ. இது யாரு? மாமூதா சிஸ்டர் கேட்டுதானே? என்னோட தாதி தாதி தானே? மாமூதா. வாவ், சூப்பர். தேங்க்யூ. லவ் யூ. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா. வெல்கம். குட் நைட் என்னம்மா? சிஸ்டர்.
இது நீங்க ஒன்று இது டீச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மைண்ட் செட்டை பத்தி நீங்க ரொம்ப கிளியராகவும் அழகாவும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ஒரு 2 லைன் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. யாரை பத்தியும் நாம வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு குறை சொல்லக்கூடாது, அவங்கள பத்தி நம்ம தப்பாவே நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப உண்மையாவே நம்ம வந்து ஒரு மனிதர்களுக்கும் ஒரு இது மாதிரி ஒரு அஃபர்மேஷன். ஏன்னா யாரை பத்தியும் நம்ம தப்பாவே, என்ன நம்மள மேல இருக்கக்கூடிய குறைகளே நிறைய இருக்கும் போது நம்ம அடுத்தவங்கள மேல இருக்கிற குறைகளை வந்து நம்ம நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த லைன் வந்து எனக்கு ரொம்பவும் ரொம்ப இதா இருந்துச்சு நீங்க சொன்னது. அதே மாதிரி நம்ம ஒண்ணு சாதிக்கணும், சோதனை வந்தாலும் அது நம்மளுக்கு சாதனை ஆக்கும்னு சொல்லி அந்த அஃபர்மேஷன் அந்த இது நீங்க சொன்னீங்க. நீங்க உங்க இதுல நடந்த அந்த அந்த டேமேஜ் ஆனதுல இருந்து எக்ஸாம் இதுல இருந்தது. நீங்க மைண்டை செட் பண்ணிட்டீங்க, என்னால ஜெயிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் கோலோட நம்ம போகும்போது நம்மளுக்கு அது சாதனையா கிடைக்கும் அப்படின்ட்டு. பிளஸ் பிபிடி இல்லாமலே நீங்க கிளியரா உங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்டவே வச்சு ஒரு கிளியராவே இருந்து கிளியரா சொல்லியிருக்கிறீங்க. நீ சமையல் கட்டுல இருந்துகிட்டு பேசுனது எனக்கு ஒரே வயிறு பசியா ஆயிடுச்சு. கிச்சன் இதுல இருக்கிறது. ஆமா, ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ சோ நன்றி. மச் நல்லா பிரதர். இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை தேங்க்யூ. காம்ப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. அது வந்து எனக்கு வளர்ச்சி தானே, உங்களை ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட்ஸும் எனக்கு வெற்றி தானே. தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். கிச்சனையும் நோட் தேங்க்யூ சோ மச் பண்ணியிருக்காரு. சிஸ். பயங்கரம். என்னம்மா? இதே அழகான ட்ரெயினரோட நாளைக்கு மஃப்லத் சமீஹா, த டாபிக் இஸ் த மைண்ட் செட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், குட் நைட், பபாய். ஓகே, தேங்க்யூ.